ஹalleluya praise lord. இன்னும் அடுத்ததாக அருமையான டிஸ்கன் மாஸ்டர் வந்து அவர் இவாஞ்சலிஸ்ட். நெக்ஸ்ட்டு எல்லா இடங்களிலும் போயிட்டு முக்கியமாக ஃபாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அவங்க முன்பந்தியில் இருக்கும். அப்புறம் எந்த இடத்துல யாருக்கு என்ன ப்ரேயரில் உதவி வேணுமோ சப்போர்ட் வேணுமோ அவர் எவ்வளோ நல்ல ஒரு வேலையில் இருந்துட்டு இப்படி ஊழியத்தை உற்சாகமாக இந்த வயசு வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான பாட்டு பாடும். சங்கீதம் 144:9 இப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டது. கர்த்தரை துதித்து பாடுவது எவ்வளோ நல்லது என்பதை நம்ம ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நல்ல சாட்சிகளை கேட்கிறோம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். தேவன் நாமம் மகிமைப்படட்டும். நான் பாடி மகிழ்ந்திடுவே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே, நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே. ரட்சண்ய மகிமை துதிகனம் வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா, ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே, நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே, சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே, சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பி பாடுவேன் அல்லேலூயா, சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பி பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே, நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே. காருண்யம் உள்ளவரே, சமாதானம் தருபவரே, காருண்யம் உள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுமே, கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா, கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி மகிழ்ந்திடுவே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே, நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே. சாலேமின் ராஜா நீரே, சமாதானக்காரனரே, சாலேமின் ராஜா நீரே, சமாதானக்காரனரே, சாலோம் என்றாலே சமாதானம் தானே பாடுவேன் அல்லேலூயா, சாலோம் என்றாலே சமாதானம் தானே பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே, நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம்
பண்ணிடுவே உம்மிலே என்றும் மகிழ்ந்திடுவே உம்மிலே என்றும் மகிழ்ந்திடுவே ரட்சண்ய மகிமை துதிகணம் வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா மரணத்தை வென்றவரே மறைவிடமானவரே மரணத்தை வென்றவரே மறைவிடமானவரே வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே பாடுவேன் அல்லேலூயா வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே பாடுவேன் அல்லேலூயா நான் பாடி ஸ்தோத்தரிப்பே சங்கீர்த்தனம் பண்ணிடுவே நான் பாடி ஸ்தோத்தரிப்பே சங்கீர்த்தனம் பண்ணிடுவே உம்மிலே என்றும் மகிழ்ந்திடுவே உம்மிலே என்றும் மகிழ்ந்திடுவே. அருமையான ஜோசப் பாஸ்டர் வாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பலகீனம் இருக்குது, ஆனால் எல்லா மீட்டிங்கிலும் வந்து கலந்து கொண்டு ஆறாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் ஓடி ஓடி செய்கிறாங்க. இவங்களை நமக்கு எல்லாமே ஒரு பாடம், எனக்கும் சில சமயத்தை அவங்களுடைய பாடமாக இருக்கும். சரி வாங்க, இந்த நம்ம சுவிசேஷம் அதோட லக்கு கர்த்தர் முன்குறிச்சிருக்கிற காரியங்கள் சுவிசேஷத்தில் நடக்க வேண்டும். இதுக்காக அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக வாய்ப்பு கொடுத்த அருமையான ஜாய் டிவிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வேதாகமத்தில் என்ன சொல்ல இருக்கிறதோ அதை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லா கண்களை மூடுவோமா? ஒரு விசை எரேமியா 33ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் வண்ணமாய் அவர் தாங்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு 3 நிமிஷத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒளிபெருக்கி மூலியமாக, அந்த ஜாய் டிவி மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்கு எத்தனை பலவீனங்கள் இருக்கலாம், எந்த காரியமாய் இருக்கலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையை நீ நம்பி நீ செயல்படுவாய் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே எரேமியா 33 ஆண்டவர் சொன்ன 26வது வார்த்தையின்படியாக இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு விடுதலை தர போகிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு கிருபைக்கும் இரக்கத்துக்கும் உங்களை ஐஸ்வர்ய தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நேர்த்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜாய் டிவி மூலமாய் கர்த்தாவே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனாய் கர்த்தர் எந்த தேவையோடு கூட கர்த்தாவே ஆண்டவர் டிவிக்கு முன்பாய் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர் அந்த தேவைகளை கர்த்தர் நீர் நிறைவேற்றுவீராக ராஜா. நீ தாங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாரத்தோடு கூட செய்கிற அன்பு சகோதரி மூலமாய் கர்த்தர் நீ பெரிய காரியங்களை என் தேவனாய் கர்த்தர் நீ செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவரும் கர்த்தாவே ஏனோ தானே என்று சொல்லி அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே ஜாய் டிவியின் மூலியமாய் ஆண்டவரே கர்த்தாவே காணப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தாவே என் தேவனாகிய கர்த்தர் ஓ ரிபாலா ஷிகாலபா ரிகாபா எல்லா தடைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே டைத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே இந்த முடிச்சூர் பகுதியில், இந்த லட்சுமி நகர் பகுதியில் கர்த்தாவே இந்த ஜாய் டிவி மூலமாய் ஆண்டவர் இந்த பகுதியில் இருக்கிற ஆண்டவரே மக்களுக்காக ஆண்டவர் அருமையான ஊழியக்காரருடைய சபையில வைத்து ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக நீ கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுது. கண்ணீரோடு கூட அமர்ந்து கொண்டு இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையில கஷ்டத்தோடு கூட அமர்ந்து இருக்கிற என் அன்பு சகோதரியே சகோதரனே, கர்த்தர் நிச்சயமாய் உன்னை தாங்க போகிறார். நிச்சயமாய் உன்னை தாங்க போகிறார். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கர்த்தாவே ஆண்டவரே ஒளிபெருக்கி மூலியமாய் ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர்தாமே ஆண்டவரே எரேமியா 33 ஆண்டவரே 26வது வசனத்தின் வண்ணமாக ஆண்டவரே நீர் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே, ஆமென்.
இந்த அருமையான பாஸ்டர் ஷவுமெல் பாஸ்டர் முதலாக நான் இவரை சந்திக்கிறது சாதாரண ஒரு ஊழியத்தில் கிடையாது. ஓப்பனிங் மீட்டிங் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இங்கே வந்திருக்கிற எல்லாருமே அதில் இருக்கிறவங்க தான். அது எல்லாருக்கும் செய்ய முடியாது. ஏன்? பயம். முதலாவது அதுதான். கர்த்தர் நம்மள்கிட்ட பயப்பட வேண்டாம்னு ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கு. ஆனால் நமக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஆனால் அதுவும் தாண்டி பயம், தைரியம், வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் இந்த ஊழியம் செய்ய முடியும். கர்த்தருடைய பிரதான திட்டம் அது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தில் தான் இவரை நான் பார்த்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக எவ்வளோ செலவு, வண்டி எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் போகுது, மைக்கு செட்டு வைக்குது எல்லாம். அப்போ தான் இவங்களை நீ ஒரு பாஸ்டர் தான் என்னை அந்த ஊழியத்தில் கூப்பிட்டாங்க. எனக்கும் அந்த ஊழியத்தை கொடுத்தாரு. இவங்க நமக்கு போல் பாட்டு அவங்க எழுதுவாங்க, பாட்டு எழுதி பாடுவாங்க. அப்புறம் இப்போ கொஞ்சம் ஜெபம் பண்ணும், எல்லாம் செய்வாங்க, மெசேஜ் கொடுப்பாங்க, எல்லாம் பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களோடு பேசுவாங்க. இது அவங்களோட வாயிலிருந்து வருந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்களும் கேட்கும்போது அருமையான ஜாய் டிவி நகர்களும் அப்புறம் எல்லா ஊழியக்காரர்களும் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக உற்சாகம் உண்டாக வேண்டும். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் மத்தியிலே நான் நிற்பது தேவனுடைய கிருபை. அது வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே. அதனால் பாருங்க, அவருடைய கிருபையும் அவர் சமாதானமும் நம்மளோடு என்றென்று இருப்பதாக. அப்படிதான் இந்த ஜாய் டிவி மூலியமாக எங்களை இங்கே தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறார். அன்பு சகோதரியை எங்களுக்கு அழைப்பு கொடுத்து இங்கே வர வச்சாங்க. அவங்க இன்னும் ஆசீர்வாதமாக தேவ சமூகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அவங்களுடைய மன விருப்பத்தை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போல சொல்லுகிறார். நம்ம எல்லாம் தேவனை நம்பி தான் வந்துக்கிறோம். அல்லேலூயா. தேவனை நம்பி தான் நாம் இருக்கிறோம். ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு நிமித்தமாக, தேவன் நமக்கு கொடுத்த சொந்த ரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டுகிறார். ஆனால் பாருங்க, சமுதாயம் கைவிட்டு விடும், சொந்த பந்தம் கைவிட்டு விடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கைவிடாத தேவன். வெளியேறப்பட்ட ரத்தத்திலே ஒன்னை என்னை மீட்டு இன்றைக்கு இந்த ஜாய் டிவி நிகழ்ச்சி நிமித்தமாக நம்மளை ஒன்று சேர்த்துக்கிற தேவனுக்கு நன்றி. அன்பு சகோதரியே, ஒரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். இதில் பங்குபடுகிற யாவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஊழியரை ஆசீர்வதித்து ஒரு ஊழியரும் எல்லைகளை உருவாக்க வேண்டும் என்று நான் மன்றாட வேண்டுகொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் குழுவாக பொறுக்கப்பட்டிலிருந்து விவசாயப்படையிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஆண்டவரே எனக்கு செஞ்ச நன்மை நிமித்தமாக பாருங்க, நான் எனக்கும் இயேசுவுக்கும் எந்த ஒரு சம்மதமே இல்லை. நான் ஒரு இந்து ஃபேமிலியில் பிறந்தவன் தான். என் பேர் சேகர் முன்பாக. ஆனாலும் கர்த்தரை அறியாமல் நான் தெரியாத பாவங்கள் செஞ்சு விட்டேன், அறியாத குற்றங்கள் செஞ்சு விட்டேன். இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்கிறான்னு நிச்சயமாக எனக்கு தெரியாது. நான் ஆதியிலே கிறிஸ்துவன் இல்லை, பாதியில் வந்த பாவிதான் நான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டான் எனக்கு முன்பாக தெரியாது. ஒரு நண்பர் எனக்கு முன்பாக சொன்னதில்லை. ஆண்டவராக இயேசு நாமத்திலே அந்த சென்ற சிரசரலே 2001 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெங்கடாஜலபதி இயேசை சித்திரி போலீஸ் ஸ்டேஷன், நான் உண்மையை சொல்லுகிறேங்க, பொய் கேஸை போட்டு சிறைசாலைக்கு அனுப்பிவிட்டார்கள். பொய் கேஸை போட்டு சிறைசாலைக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர் சொந்த ஊர் உத்திரமொழி ஊர். இன்னமும் இருக்கிறாரு, சவுனவசல் இருக்கிறாங்க, மின்ட்டு பகுதியில் இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 19 நாளில் அந்த சிறைசாலையிலே ஒரு தேவ மனுஷன் மூலியமாக, இந்த சத்திய வசனத்து மூலியமாக ஆண்டவர் என்னை மனம் திரும்ப வச்சார். என் மனம் திரும்ப தான் வச்சாரு. பாருங்க, மதம் மாற்ற வைக்கலைங்க. பாவியா இருந்தேன், பாவிக்கு நல்ல வழி காமிக்க இந்த சமுதாயத்தில் ஒரு மனுஷன் இல்லை. ஆனால் நல்ல தெய்வம், நல்ல வழி காமிக்கிறவர் பரிசுத்த ஆவியான ஒரு தெய்வம் மட்டும்தான். என் கரத்தில் இருக்கீங்களே, அது என்ன தெரியுங்களா? சத்திய வேதவசனம் மட்டுமில்லை, இது கரும்பு, தேனு, சர்க்கரை. இது இனிக்கும், ருசிக்கும், கசக்காது, புளிக்காதுங்க. இது வாழ்க்கைக்கு இனிப்பா இருக்கும். இதை பெற்றுக்கொள்கிறவன் பாக்கியவான், பாக்கியவதிகள். என் அன்பு சகோதர சகோதரர்களே, சிறைசாலையில் எனக்கு என்ன ரட்சித்தாரோ அன்னிலிருந்து உன் பாவங்களை விட்டு என்னை பின்தொடர்ந்து வா சொன்னாரு. அன்னிலிருந்து 2001 என்னை மட்டும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து
என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், என் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், என் ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். வெட்கப்பட விட மாட்டார், வெறுமையா விட மாட்டார். என் அன்பு சகோதர சகோதரர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ கண்ணீரோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், மனம் திரும்ப சொல்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் சொல்கிறார். ஏன் துக்கம் சந்தோஷமா மாறும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற தேவன். துக்கப்பட மாட்டார் உங்களை. ஆண்டவராக இயேசு ஒரு தெய்வம் இருக்கிறார், உங்களை கைவிடாத தேவன், உங்களை கலங்காத கண்ணீரை தொடைக்கிறவர். அந்த சிறசரலை கொடுத்த பாடல் தான், வேற யார் பாடலும் பாடல் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு புது பாடல் கொடுத்துருக்காங்க, சத்திய வசனத்தை கொடுத்துறாங்க, ஊழியத்தை கொடுத்துறாங்க. அநேக நண்பர்கள் என்னோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடலை கேளுங்கள். பாருங்க, நான் நல்லவனே இல்லை, கெட்டவனா இருந்தேன். எப்போ தேவனை அறியாத முன்னே, ஆனால் தேவன் என் வாழ்க்கையில் வந்த பிறகு நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். 2001 இன்னும் மட்டும் கர்த்தருடைய கிருபையிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் நல்லவன் இல்லை, நான் நல்லவன் இல்லை, நல்லவன் இல்லை, நான் நல்லவன் இல்லை, நல்லவன் இல்லை, நல்லவன் இல்லை, நான் நல்லவன் இல்லை, நான் நல்லவன் இல்லை, நல்லவன் இல்லை, நல்லவன் இல்லை. பொல்லாத உலகத்திலே பாவியாயிருந்த நானே, பொல்லாத உலகத்திலே செத்திலே கடந்த நானே, செத்திலே தூக்கி எடுத்தார் இயேசு ராஜா நல்லவரே, ரத்தத்திலே மீட்டெடுத்தார் இயேசு ராஜா மன்னவர். நான் நல்லவன் இல்லை, நல்லவன் இல்லை, நல்லவன் இல்லை. உலகம் வெறுத்தாலும் சொந்தம் வந்த வெறுத்தாலும் இயேசு உன்னை வெறுப்பதில்லாமா, இயேசு உன்னை வெறுப்பதில்லாமா. அவர் உள்ளங்கையில் வரிந்திருக்காரே, இயேசு மன்னவர் நல்லவரமா. துணைமாரோட அணைத்து கொண்டவரே, இயேசு பரிசுத்த இரட்சகரமா. நான் நல்லவன் அல்ல, நல்லவன் அல்ல, நல்லவன் அல்ல. கெட்டவனாக இருந்த என்னை நல்லவனா மாத்தினவர் ஆண்டவர் இயேசுங்க. விலையேறப்பட்ட ரத்தம் எனக்கு ரட்சிப்பு கொடுத்த என் தேவன், என்னை தேடி வந்து என்னை மீட்டு கொண்டவர் பரிசுத்த ஆவியானவருங்க. உனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். அவர் ஏடி இயேசுகிட்ட நீங்க தேடி ஓடி வாங்க, நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்க வாழ்க்கை இந்த பூமியில வறுமையா போகாது. உங்க சமுதாயத்தில் நீங்க வறுமையா இருக்க மாட்டீங்க. ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்குங்க. பாவியாய் எனக்காக சிலுவையை சுமந்தவரே, பாவியாய் எனக்காக ரத்தம் சிந்தினாரே, பரிசுத்த ரத்தத்தில விடுதலையே தந்தவரே, பரிசுத்த ரத்தத்தில விடுதலையே தந்தவர், பரிசுத்த மன்னவரே. நான் குறித்து மகிழ்ந்து போறேங்க. ஆமென். பரிசுத்த மன்னவரப்பா, நான் குறித்து பணிந்து பாட போறேங்க. நான் நல்லவன் இல்லை, நல்லவன் இல்லை, நல்லவன் இல்லை. சொந்தம் வந்த வெறுத்தாலும் சொத்து சுகம் வெறுத்தாலும் இயேசு உன்னை வெறுப்பதில்லாமா, அம்மா அம்மா, இயேசு உன்னை வெறுப்பதில்லாமா. உன்னை உள்ளங்கையில வரிந்திருக்காரு இயேசு மன்னவர் நல்லவரம்மா. உன்னைவாரோட அனுப்பி கொண்டவரே, இயேசு பரிசுத்த இரட்சகரம்மா. நான் நல்லவன் இல்ல, நல்லவன் இல்ல, நல்லவன் இல்ல. உலகம் வெறுத்தாலும் சொந்தம் வந்த வெறுத்தாலும் இயேசு உன்னை வெறுப்பதில்லப்பா, அப்பா அப்பா, இயேசு உன்னை வெறுப்பதில்லப்பா. உன் கண்ணீரெல்லாம் கொடுத்த மன்னவரே, நீ கலண்டாதன அழித்து கொண்டவரே, ஓ கண்ணீரெல்லாம் கொடுத்த மன்னவரே, இயேசு கலங்காதன அழித்து கொண்டவரே, இந்த பூமியிலே நடத்த மன்னவரே, உன்னை காலம் முழுவதும் காப்ப வல்லவரே. நான் நல்லவன் இல்ல, நல்லவன் இல்ல, நல்லவன் இல்ல. பாஸ்டர் ராஜேஷ் பாஸ்டர் குறுக்குப்பேட்டை அவங்க சர்ச் வச்சுருக்காங்க, ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தகுதி இல்லாத என்னை தேவனுக்கு தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார்.
பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தகப்பனார் ஒரு போதகர். குறுக்குப்பேட்ட பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா, மரித்தவர்களுக்கு கானா பாடலை பாடுகிறது என்னுடைய வேலையாக இருந்தது. எங்கள் அப்பா ஒரு போதகர், சபை நடத்தி கொண்டிருப்பார். என் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியாமல் மரித்தவர்கள் கானா பாடலை பாடிக்கொண்டு அநேக மியூசிக் சென்ஸில் நான் வாசிப்பேன். டோலக், தபிலா, கீபோர்டு அண்டு ட்ரம்ஸு, ரோட்டோ, ட்ரிபிள் காங்கோ, இப்படியாக என்னுடைய வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டிருந்தது. என்னுடைய தகப்பனாருக்கு நான் கீழ்ப்படியாமலும், என் தாய்க்கு நான் கீழ்ப்படியாமலும், என்னுடைய துன்மாருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலையும், பரியாசக்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் நான் அநேக நண்பர்களுடன், தீய நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு, துன்மாருடைய சேர்ந்து கொண்டு, மரித்தவர்களாம் கானா பாடலை பாடிக்கொண்டு இப்படியாக என்னுடைய வாழ்க்கை பயணம் இப்படியாக ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென்று என்னுடைய தகப்பனார் மரித்திட்டார். சைலண்ட் ஹார்ட் அட்டாக்கால் எங்கள் தகப்பனார் மறிச்சிட்டாங்க. என்னுடைய சபை விசுவாசங்களாம் அழுது கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய தாயார் ஒரு சைடு அழுது கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சகோதரர்கள் ஒரு சைடு அழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் சூழல் நான் இருந்தேன். என்னுடைய விசுவாசங்களாம் கேட்குறாங்க, அவ்வளோதானப்பா, சபையை மூடிடலாமா? எங்கள் அப்பா எனக்காக ஆழ்ந்து ஜெபித்திருக்கிறாரு. எங்கள் தகப்பனார் சொல்லுவார், வசனத்தை படிப்பா, ஜெபின்னு சொல்லுவார். எனக்கு அதெல்லாம் வேணாப்பா, எனக்கு காணாதான் முக்கியம், நான் கச்சேரி தான் முக்கியம்னு சொல்லி நான் ஓடிக்கொண்டு இருந்தேன். என் தகப்பனார் மறிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுமையாக ஆண்டவரத்தில் சொன்ன, ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் உம்முடைய ஊழியத்தை நான் செய்ய ஆசைப்படுகிறேன், உம்முடைய ஊழியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஆண்டவரத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் பாருங்க, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து உயர்த்துகிறோமா இருக்கிறார், ஒன்றுமே தெரியாதவனை கர்த்தர் தேடி வருகிறோமா இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியாக நான் அநேக ஜெபத்தினால் இருந்தேன். ஒன்றுமே தெரியாமல் இருந்த என்னை தேவன் இன்றைக்கு பொறுக்கப்பட்ட பகுதியில் ஒரு ஊழியக்காரலாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். கர்த்தர் எங்கள் அப்பா நினைச்சார் என்னுடைய ஆலயத்தை கட்டலாம் என்று நினைச்சார், ஆனால் அவரால் முடியல. ஆனால் தேவன் பொறுக்கப்பட்ட பகுதியில் நல்ல ஒரு ஆலயத்தில் கட்டும்படியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். 2 மாதங்கள் முன்பதாக தான் என்னுடைய ஆலயத்தை நான் கட்டி பிரதிஷ்டை பண்ணேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம யாரெல்லாம், எங்கள் அப்பா சொல்லுவார், இவன் ஒன்றதுக்குமே புரோச்சனம் இல்லை. எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவார், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவும், இந்த புரோஜனம் இல்லாதவனை தான் தேவன் தேடி வந்து கர்த்தர் தகுதிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு யாரில் நம்மளை ஒன்றதுக்குமே புரோஜனம் இல்லை, நம்மளை லாக்கி இல்லை, நீ வேஸ்ட்டு என்று சொல்கிறாங்களோ, இந்த வேஸ்ட்டை தான் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் கர்த்தர் என்னை ஊழியக்காரனாக வைத்து இன்றைக்கி அநேக விசுவாசிகள் இடத்துல ஆண்டவர் இடத்துல நல்ல ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். கர்த்தர் சபை கட்டும்படியாக, தேவனுடைய பணியை செய்யும்படியாக நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து, ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் சொன்னால் என்னை தீய நண்பர்கள் என்னை தேடி யாருமே வரக்கூடாது. நான் உலகத்தின் பிரகாரமாக நான் பாட மாட்டேன். எவ்வளோ லட்சக்கணக்கில் எனக்கு கொடுத்தாலும் நான் உலகத்தின் பிரகாரம் பாட மாட்டேன். என்னுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் உமக்காகவே நான் பாடும்படியாக, என்னுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் உமக்காகவே ஆண்டவரே ஊழியத்தை வைராக்கியமே செய்யும்படியாக நான் ஆண்டவரிடத்தை ஜெபித்தேன். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு எந்த நண்பர்களை இந்த நாள் வரைக்கும் தேடி வரல. கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் ஒரு நன்மை குறையில்லாதபடி தேவனுக்கு குடும்பத்தை வழிநடத்துகிறார். என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயாரையும் என்னுடைய சகோதரிகளையும் கர்த்தர் மேலும் மேலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல உணவை கொடுத்திருக்கிறார், நல்ல உடையை கொடுத்திருக்கிறார். எங்களோடு நான் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு நான் பலத்தோடு நிற்கிறது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. கர்த்தர் ஒன்றுமை இல்லாத என்னை கர்த்தர் தகுதிப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நான் நினச்சிருக்கலாம், தாவீதை கூட தன் தகப்பனார் ஒதுக்கிட்டார், ஆனால் எங்கள் அப்பா என்னை ஒதுக்கலை, நல்லா பார்த்துட்டாரு. ஆனால் தகப்பன், நான் ஆண்டவராக நீ தான் எனக்கு தேவை என்று சொல்லி தேவன் என்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபித்து நாம் முடிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இளமை நாட்டங்கள் ஓய்ந்து விடும், இந்த உலகம் உன்னை வெறுத்து விடும். இளமை நாட்டங்கள் ஓய்ந்து விடும், இந்த உலகம் உன்னை வெறுத்து விடும். இனஜன வாழ்ந்தங்கள் சோழும் உன்னை, இயேசுவை நீயும் ஏற்றுக்கொள்வாயே.
தகப்பனே, அருமையான இந்த ஜாய் டிவியில் பேசும்படியாய் எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை நான் தகுதி உள்ளவனை அழைப்பதில்லை, தகுதி இல்லாதவனை நான் அழைப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரை. இந்த நாட்களில் எங்களோடு கூட ஆண்டவரை நீ ஒன்றாய் சேர்ந்து இணைந்து இந்த ஜாய் டிவியில் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு வாலிபர்களை ஆண்டவரை உயர்த்தும்படியாய், ஒவ்வொரு வாலிபர்கள் ஆண்டவரே, வாலிபனே உன் சிஸ்டகரை நீ உன் நிலைமை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து காட்டு என்று சொன்னபடி அநேக வாலிபரை தொடும்படியாக ஊழியக்கார பிள்ளைகளை ஆண்டவரை அடுத்த ஜென்ரேஷன் ஆண்டவர் அவர் ஊழியத்தை எடுத்து செய்யும்படியாக தகப்பன உலகத்தின் பிறகமாக இருக்காதபடிக்கு ஆண்டவரை எல்லா ஊழியக்கார பிள்ளைகளை ஆண்டவரை எழுத்து உயர்த்தும்படியாய் பயன்படுத்தும்படியா என் தேவனை வழி வாசலை உண்டாக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரை. நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, மூடி மறுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர் லாரன்ஸ், இப்போ நமக்கு இந்தியாவில் பார்க்கும்போது பொருளாதாரம் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. அந்த பொருளாதாரத்துக்காக பாஸ்டர் ஜெபிப்பாங்க. ஜெபம் செய்வோம். இந்திய தேசத்தில் பெரியவனுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளினாலே அநேக மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் இந்த பொருளாதார சூழ்நிலையில் மாற்றி நம்முடைய தேசம் நல்ல ஒரு செழுமையை காணும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய தேசத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஐஸ்வர்யத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். இப்போது ஆண்டவர் பொருளாதாரத்தில் எங்களுடைய தேசம் பின்தங்கி இருப்பதை உலக நாடுகள் ஆண்டவரே சொல்லுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அந்த செய்தித்தாள்களில் நாங்கள் அறிகின்றோம். ஆண்டவரே, இதற்கு திறமையற்ற ஆட்சி ஆண்டவரை இன்றைக்கு இருந்து கொண்டு ஆண்டவரே ஏழை எளிய மக்களுடைய வாழ்விலே ஆண்டவரே மீண்டுமாக அவர்கள் கீழ்நோக்கி போகத்தக்கதான ஒரு வழியை ஆண்டவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆண்டவரே, வேலை இல்லாதவன் ஆண்டவர் இன்றைக்கு அநேகர் உண்டு. ஆண்டவரே, வேலை இல்லாத திண்டாட்டம் இந்த உலகத்தில் அதிகமாக இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். விசேஷமாக எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே இந்த லாக்டவுன் சூழ்நிலையில் அப்பா அநேக வாலிபர்கள், அநேக இளம் தலைமுறை ஆண்டவர் வேலை இழந்து குடும்பத்தை நடத்தக்கூடாத அளவுக்கு ஆண்டவரை அவர்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அறிகின்றோம். தேசத்தில் ஆண்டவர் திறமையான ஆண்டவரே அரசியல்வாதிகளை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நல்ல ஆண்டவரே அப்பா, எங்களுடைய தேசத்தில் உடைய செழுமை இருக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அதற்கு எவரீர் உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள், உம்மை விசுவாசித்து உண்மையிலே வாழ்கின்ற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்காக ஜெபிக்கவும் அதற்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கவும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். தேவரீர், என்னுடைய தேசம் இனி ஆண்டவர் வறுமையை காணக்கூடாது, பஞ்சத்தின் மத்தியிலே செல்லக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை நீர் முன்குறித்து இருக்கிறீர். இந்த தேசம் ஆண்டவர் செழிப்பை காணத்தக்கதாக கர்த்தர் தாமே ஆண்டவர் நீர் எங்களுடைய தேசத்தின் மீது இரக்கம் பாராட்ட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நிச்சயமாகவே ஆண்டவர் மாற்றம் தேவை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அது ஆண்டவர் உம்முடைய ஆண்டவரே சமூகத்திலிருந்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, எங்களுடைய தரிசனம் ஆண்டவரை இந்த தேசம் வல்லரசாக மாற வேண்டும் என்று நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதாரத்தில் இப்படி பின்தங்கி இருக்கும் என்றால் எப்படி ஆண்டவரே இது உலக நாடுகளிலே நாங்கள் போட்டி போட முடியும்? ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் அநேக பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, என்னுடைய தரிசனங்கள், என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே என்னுடைய தேசத்தில் நிறைவாக கர்த்தாவே இந்த தேசத்தின் கட்டமைப்புகளை நீர் ஆண்டவர் எடுத்து செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, மனிதர்களுடைய கட்டமைப்பு அல்ல, பரலோகத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து இது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்திக்கிட்ட கர்த்தர் தாமே. உமக்கு சித்தமானவனை ஏற்படுத்தி என்னுடைய தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் என்னுடைய தேசத்தின் சேமத்துக்காகவும் அப்போ செழிப்புக்காகவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். எப்சிபா ஒரு பாட்டு பாடுவார். Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name, sing like never before, oh my soul, I'll worship Your holy name.
The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song ahead. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I worship Your holy name. You're rich in love and You're slow to anger. Your name is great and Your heart is kind. For all Your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I worship His holy name. And on that day when my strength is failing, the end draws near and my time has come. Still my soul will sing Your praise unending. 10,000 years forevermore. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I worship Your holy name. Yes, I worship Your holy name. ஃபாஸ்டர் ஆரோன் இப்போ ஒரு சாங்ஸ் பாடும். அவர் சுசேஷகர். நம்மளா துதிப்போமா? ஹalleluya. சோதரிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம் ஐயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையிலே என் தேவனாகிய கர்த்தரோடு கரமானது எங்களோடு கூட அசைவாடு போகிற கிருபைக்காக சோத்திரம். எங்கே என் நாமத்தில் நீங்கள் 2 பேர் 3 பேர் கூடுகிறீர்களோ அந்த நடுவில் நான் அசைவாடுவேன் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே, இதோ அப்பா நாங்கள் அப்பா ஊழியக்காரங்களை ஒன்று கூடி ஆண்டவரே, அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே என் தேவன் பரிசுத்த ஆவியான ஒரு வல்லமை எங்களோடு கூட அசைவாடு போகிற கிருபைக்காக நாங்கள் சோத்திருக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆராதனை 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 ஆராதனை. நம்மள ஊழியக்காரர்களை கர்த்தர் நம்ம ஆராதிக்குமா? தேவன் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். எல்லாம் ஒருமனப்பட்டு நம்ம தேவனை நம்ம ஆராதிப்போமா? ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே கரங்கள் தட்டி இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் சேர்ந்து பாருங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
அருமையான பாஸ்டரை நம்ம அவங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இதுக்கு பெரிதான ஒரு கதை இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த இடம் ரொம்ப இவங்க இங்கே வந்தப்போ வீடு இல்லை, ரோடு இல்லை, ஒன்றுமே இல்லை இருந்து. இவங்க பார்த்தா இங்கே தண்ணி எல்லாம் வந்து கெட்டி கிடக்குற இடம் தான் இருந்தது. இங்கே இடத்துல இது ஐபிசி சபையோட ஒரு ஸ்தாபனத்தோட சபை, சின்ன ஒரு குடிலாக இருந்தது இது. இவர் இங்கே அந்த குடில் இங்கே வந்து உட்காந்து ஜெபம் பண்ணி இந்த சபையை கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் யாருன்னா கொடுக்குறது 10 ரூபா 2 ரூபா காணிக்க 1 ரூபா காணிக்க தான் அந்த நாடுகள் இல்லைங்க. அது ரொம்ப ஏழையான ஜனங்கள் தான், இங்கே ஜனங்களே கிடையாது, அங்கங்கே ஒரு வீடு தான் இருந்தது. இப்போ இந்த அளவுக்கு இந்த சபை வளர்ந்ததுக்கு இந்த மனுஷனுடைய எவ்வளோ பாடுகள். இப்போ கூட 24 hours ஜபத்தின்னு நைட்டு ஃபுல்லாக ஜபத்தின்னு தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க ரொம்ப டயர்டாக வந்து நிற்கிறாங்க. இன்னும் கர்த்தருடைய காரியங்களுக்காக எல்லாமே அவர் ஒப்பு கொடுத்தப்போ இவருடைய காரியங்களை இன்னும் ஆண்டவர் அதிகமாக இவங்க பிள்ளைகளோ இன்னும் அவங்க மனசுக்குள்ளே நினச்சிருக்கிற நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்க வேண்டும். ஆத்துமாக்கள் நிறைய தொடப்படணும் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஃபாஸ்டருக்காக நிறைய எல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஃபாஸ்டருக்காக எல்லாரும் உள் மனசுன்ற ஆழ்த்திருந்த ஃபாஸ்டருக்காக ஜெபிக்கலாம். இந்த சபை இன்னும் வளரணும், இன்னும் நிறைய இது போல 2-3 சபை கட்ட வேண்டும். கட்ட நாமம் இந்த ஊழியக்காரனை வச்சு பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்புக்கும் அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிற இந்த வசனத்தினாலே ஆவியிலே கர்த்தாவே சோர் உள்ளவங்கள் அப்பா ஆவியிலே எளிமையாயிருக்கிறவங்கள் பாக்கியவான்னு சொன்ன வசன பிரகாரம் இந்த நாட்களிலே நாங்கள் ஆவியில் சோர்வோடு வந்தோம். ஆண்டவர் கர்த்தாவே இந்த மீட்டிங்கை நீ நடத்தி தந்ததுக்காக நன்றி. அதே மாதிரி உன் பிள்ளைகள் உன்னோட ஊழியர் செய்ய ஆவியில் சோர்வல்ல அப்பா நாங்கள் அதிகமாக கர்த்தாவே உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உனக்கு அப்பா அதிகமாக உன்னோட வேலை செய்யத்தக்க உதவி பண்ணும். அருமையான மகனை நீ பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம் பாஸ்டர். அப்பா அன்பான பாஸ்டரே ஏசுப்பா அவங்க சின்ன வயசுல உனக்காக ஒப்பு கொடுத்து உன்னோட ஊழியங்கள் இம்மட்டும் நடத்தி வரத்தக்க வண்ணம் இந்த வட்டாரத்தில் இவங்க முகாந்திரம் பரலோக ராஜ்யத்திலே அப்பா ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டு இருப்பதுக்காக நன்றி ஏசுப்பா. உங்களுக்கு நல்ல ஆரோக்கிய வர சுகத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் உங்களை வேகம் தேகி ஆத்மாக்கு மேல நாங்கள் தளிக்கிறோம் சப்பா. அப்பா அல்ல இந்த வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசு நாமத்தில் நாங்கள் துரத்துகிறோம். அவங்க குடும்பம் இன்னும் செழிப்பாக தகவணும். அவங்க பிள்ளைகள் தேவனை அறிந்த அறிவினால ஞானம் பெற்றுக்கொள்ளத்தக்கவனும். அப்பா அவங்க மனைவிக்கு நல்ல ஆரோக்கிய வர சுகத்தோட உண்ட வேலை செய்யத்தக்கவனும். அப்பா அவங்களோடு சேர்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையோட ஒவ்வொரு விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எல்லா வறுமையிலிருந்து மாற்றி தேவனுடைய வஸ்திரத்தின் அப்பா அற்புதமான வரங்களும் பலங்களும் இன்னும் இந்த வருஷம் இன்னும் வரும் நாட்களிலே அதிகமாக இந்த சபை மேலே நீ ஊற்றுவீராக. நானே அப்பா பெரிய காரியம் செய்ய போகிறோம். அப்பா பெரிய காரியம் யாருக்கு செய்கிறோம்? பரிசுத்த ஆவியினால நடக்கப்படுறவங்களுக்கு தேவன் பெரிதான காரியம் செய்த வசனத்தினாலே அப்பா அவங்களுக்கு பெருந்த எல்லா பிரயாசங்களுக்கும் தேவாதி தேவன் இந்த வருஷம் இந்நாட்களிலே பெரிய காரியம் செய்ய போகிறாங்க. நன்றி ஏசப்பா. அதிகமாக 10 மேனியாக 100 மேனியாக 1000 மேனியாக 1000 மடங்கு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஏசப்பா இந்த நாட்களிலே தேவகுமார் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சபையாய மனவாட்டிக்கு நீ நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொண்டு இந்த ஊழியம் செய்யத்தக்க வேணும். பெரிதான கிருபையை இந்த நாள் தந்ததுக்காக நன்றி. இந்த முடிச்சூர் தேசத்தில் லட்சுமி நகர்ல இந்த ஐபிசி சபைக்காக ஒரு வட்டி விட நன்றி செலுத்தலாமா? நன்றி 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 இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். ஆமீன். சிஸ்டருடைய அழைப்புக்கு இணங்கி நீங்கள் எல்லாம் வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு நேரம் இல்லை. சில வாய்ப்புகள்லாம் கொடுத்தாங்க, ஆனாலும் வந்த ஊழியில் கணம்புன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பவுல் சொல்கிற மாரி என் சொந்த கைகளை வேலை செஞ்சது மாரி எப்போதுமே இங்கே வர்ற ஊழியர்களுக்கு எங்கள் சொந்த கையால் வீட்டு உணவு செஞ்சு அவங்கள வந்து உபசரிப்பு தான் எங்களுடைய வழக்கம். ஆகவே நல்ல சிறப்பான ஆரோக்கியமான உணவுகள் விதவிதமாக இருந்து நீங்கள் சாப்பிட்டு போங்க. இந்த சகோதரி ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை ஊழியர்களுக்காக செய்கிறாங்க. நல்ல நிலத்தில் விதைக்கணும். தொடர்ந்து அவங்க ஊழியங்களை பலப்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நானும் சில ஊழியர்களை தனிப்பட்ட முறையில் அழைத்த பாஸ்டர் ஐசக், பாஸ்டர் லாரன்ஸ், பாஸ்டர் மோசஸ், இப்படி பாஸ்டர் சந்தோஷ் இவங்கெல்லாம் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். சில பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டு அழைப்புக்கு இணங்கி நீங்கள் வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ. பாஸ்டர் ரூபன் இப்போ தேவ செய்தி கொடுப்பாங்க. இவங்களுக்கு
பெறப்போகிறவங்க சர்ச் வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடங்களிலும் நிறைய இடங்கள் இருக்கின்ற இன்னும் நிறைய தேவ பிள்ளைகள் ஊழிய சேர்ந்த தேவ மனுஷர்கள் உண்டு. அவங்கள தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு எல்லா ஜனங்களும் இவங்களை பார்த்து இவங்களோடு கூட ஆவியானவர் எப்படி இடப்பட்டு கொண்டு இருக்குதுன்னு பார்த்து பரலோகம் சந்தோஷிக்க வேண்டும். வாங்க. தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துவின் இன்பனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜாய் டிவி மூலமாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான பாஸ்டர் அவங்க சொன்னது போலவே, அருமையான சிஸ்டர் சொன்னது போலவே, இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன ஒரு கொட்டகையை போல் இருந்தது. இது மாறுமா? அநேகர் நினச்சிருப்பாங்க இது மாறுமான்னு. மாற்றினவர் இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். வேதம் அப்படி தான் சொல்லுது. அநேகர் நினைக்கிறாங்க உன் வாழ்க்கை மாறுமா, என் பிள்ளைகள் மாறுவாங்களா, பிரச்சனை மாறுமா, போராட்டம் மாறுமா, கவலை மாறுமா, கண்ணீர் மாறுமா, எல்லாம் மாறும். எங்களை மாற்றின கர்த்தர் உங்களையே மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, சங்கீதம் 30:11 வாசிக்கிறோம், உன் புலம்பலை கர்த்தர் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார். உன் புலம்பல் மாறணும்னா ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நான் அநேக கிராமங்களுக்கு, அநேக மாவட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு சபையில் நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த சேரு கடைசி சேர் தான். ஸ்கூல் ஆனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, கடைசி பெஞ்சில் உட்காந்துக்குவேன். சோதரம். கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்தேன். என் பக்கத்தில் ஒரு 80 வயது முதியவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரமாக திருப்பி பார்த்து கொண்டே இருந்தார். என்னை கூப்பிட்டாங்க, போனேன், செய்தி கொடுத்தேன். அங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்கள்லாம் சிரித்து வர கிண்டல் பண்ணாங்க. நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு என்ன அதிகாரம் வேணும் சொல்லுங்கள், நான் வேணா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நான் கீழ்ப்படியாத வசனம் ஏதாவது இருக்குதான்னு பார்க்குறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போது நம்ம கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா, அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்கினா போதும். சோத்திரம். எதுக்கோ நடுங்குறோம், ஆனால் வேத வசனத்துக்கு நடுங்கினா உன் வாழ்க்கை மாறும், உன் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் மாறும். எல்லாம் மாறணும்னா ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். சோத்திரம். அது மாத்திரம் இல்லாமல் ரெண்டாவது என்ன மாறணும், அநேகர் நினைப்பாங்க, சோத்திரம், இப்படியாப்பட்ட வாழ்க்கையை மாற்றின கர்த்தர். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷத்தினுடைய வாக்கு தத்தத்தை கேட்டால் கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணோம் அதுவும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ கசப்பு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சண்டையை அப்படியே மனசில் வச்சுருப்பாங்க. அந்த கசப்பு அப்படியே இருக்கும். கசப்பு உனக்குள்ளே இருக்குமானால் உன் வாழ்க்கை மாறாது. யாத்திராகமம் 16:25 படி உன் கசப்பு மாறணும்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். கசப்பு உனக்குள்ளே இருக்குமானால் நீ பரலோகம் போக முடியாது. கசப்பு ஸ்தோத்திரம் உனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்குமானால் ஒரு நாளும் உன் வாழ்க்கை மாறவே மாறாது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள். மூணாவதாக பார்க்கிறோம், யோபு 42:10 உன் சிறையிருப்பு மாறணும். அல்லேலூயா. அநேகர் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்காக அழாதீங்க, சிறைப்பட்டு போயிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அதே போல் உன் பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறணும்னா, அநேக பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா சபைக்கு வந்துடுவாங்க, பிள்ளைங்க எங்கேயோ விளையாடி கொண்டு இருப்பாங்க. அப்பா அம்மா சபையில் இருப்பாங்க, பிள்ளைங்க எங்கேயோ தியேட்டரில் உட்காந்து கொண்டு இருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறணுமா, உன் அறைக்கதவை சாத்தி சோத்திரம் கணவனும் மனைவியுமா கரங்களை பிடித்து நீ ஜெபிப்பாயானால் உன் பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறும். சோத்திரம். நான்காவதாக சோத்திரம் யோபு சொன்னது போலவே 42:10 பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் யோவான் 16:20 வாசிக்கிறோம், உன் துக்கம் மாறும். அல்லேலூயா. சோத்திரம். அநேகர் சொல்லுவாங்க, என் துக்கம் மாறாதா? நிச்சயமாக மாறுங்க. உன் துக்கம் மாறினா ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். நான் எத்தனையோ சபைகளில் போய் பிரசங்கித்திருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் வேலூர் பகுதிக்கு ஒரு மண்டபத்தில் எடுத்து ஊழியத்தை வச்சுருந்தாங்க. என்னை அழைப்பு கொடுத்துருந்தாங்க. நானும் போய் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். சோத்திரம். 2 மணி நேரம் பாடல் ஆராதனை எல்லாம் முடிந்தது. என்கிட்ட மைக்கை கொடுக்குறாங்க. சோத்திரம். ஐயா எவ்வளோ நேரம் பேசுவீங்கன்னு சொல்லி நான் சொன்னேன், நான் வீணான வார்த்தையை பேசுவதை தவிர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை எத்தனை மணி நேரம் வேணாலும் பேசுவேன் ஐயான்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஐயா 2 மணி நேரம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து மைக்கை வாங்கினேன். ஒரு அம்மா ஓடி வராங்க.
ஓடி வந்து அவங்க சொன்னாங்க, ஐயா நான் கொஞ்சம் சொல்லணும். அவங்களுக்கு சாட்சி சொல்லணுன்றது கூட அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஐயா நான் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. சோத்திரம். என்னம்மா சொல்லணும்னு அந்த பாஸ்டரை பார்த்தேன். ஐயா கொடுங்க ஐயா, இதுபோல் ஊழியக்காரங்களாம் வந்திருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது சாட்சி சொல்லுவாங்க, கொடுங்க ஐயா மைக்குன்னு சொன்னாங்க. நானும் மைக்கை கொடுத்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, சோத்திரம், என் கண்களிலே கண்ணீர் வந்தது, கர்த்தருக்கு பிரியமானவர்களே. அந்த அம்மா சோத்திரம் மைக்கை வாங்கி சொன்னாங்க, ஐயா சோத்திரம், எனக்கு உதிர போக்கு ஐயா, ஒரு நாளைக்கு நான் வெட்கப்படாமல் சொல்கிறேன் ஐயா, ஒரு நாளைக்கு எனக்கு 2 பாவாடை நனைஞ்சு போயிடும். சோத்திரம். கிட்டத்தட்ட அந்த மண்டபத்தில் ஒரு 500-600 பேர் அமர்ந்து கொண்டிருக்கிற இடத்துல அவங்க சொல்கிறாங்க, உதிர போக்கு ஐயா, என்னை குணப்படுத்த யாராலும் முடியல, எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், சுகம் கிடைக்கல. சோத்திரம். எனக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாதையா. அப்படியாப்பட்ட சூழ்நிலை ஒரு போதகர் எங்கள் வீட்டுக்கு 5வது வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனார். சோத்திரம். ஒரு போதகர்கிட்ட போய் எப்படி என் குறைய நான் சொல்ல முடியும், வெட்கத்தை விட்டு என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ஹாஸ்பிட்டலில் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது டாக்டர் வருவதற்கு நேரமாகிவிட்டது. உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் உட்கார்ந்த அறையிலே, அறையிலே வேதாகமத்தை விரித்து வைத்தபடி அங்கே வச்சுருந்தாங்க ஐயா. நான் போய் அந்த உள்ள ஒரு பாஸ்டர் உட்காந்துருந்தாங்க. ஐயா நான் இதை படிக்கட்டுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், உன்னால் இவ்வளோத்தையும் படித்து முடிக்க முடியாதும்மா. இல்லையா, என் கண்ணில் பட்டதை மட்டும் நான் படிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி படிமான்னு சொன்னார். அந்த அம்மா முதல்ல பிரித்தாங்களாம். ஆதியாகமத்தில் சோத்திரம் முதல் வசனத்தை வாசித்திருக்கிறாங்க. ஒன்றும் புரியல. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி பார்க்கும் பொழுது இதே போல் ஒரு சம்பவம் இந்த வேதாகமத்தில் இருக்குது. அல்லேலூயா. உதிரப்போக்கு உள்ள ஒரு சகோதரி இந்த வேதாகமத்தில் இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை வாசித்த உடனே என்னை போலவே ஒரு சகோதரி இந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சோத்திரம், அப்படியாப்பட்ட தேவன் இந்த சகோதரியை சுகமாக்கினார்னு சொன்னாக்கா என்னையும் சுகமாக்கட்டும் என்று சொல்லி அந்த வேதாகமத்தினுடைய அதிகாரத்தை தொட்டு அந்த உடம்பெல்லாம் பூசி கொண்டாங்களாம். அல்லேலூயா. தொட்டு உடம்பெல்லாம் பூசி கொண்டார்களாம். வேதாகமத்தை தொட்டு உடம்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வலி இருக்குதோ, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் அந்த வசனத்தை தொட்டு பூசி கொண்டாங்களாம். பூசி கொண்ட பிறகு சோத்திரம் வெளியே வந்து பார்த்தா டாக்டரும் போயிட்டார். வீட்டுக்கு வந்தாங்களாம், குதிரைப்போக்கு நின்று போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போது உன் வாழ்க்கை மாறணும்னா ஒரே வழி சோத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வசனம்தான். சோத்திரம். உன் வாழ்க்கை மாறணும்னா வேத வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. சோத்திரம். என்னை நோக்கி பாருன்னு ஆண்டவர் சொன்னார். எப்பப்பெல்லாம் நீ அவரை நோக்கி பார்க்குறாயோ உன் வாழ்க்கை மாறும். என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொன்னார். எப்பப்பெல்லாம் நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாயோ உன் வாழ்க்கை மாறும். எப்பப்பெல்லாம் ஆண்டவர் நோக்கி நீ கதறி அழுகிறாயோ உன் வாழ்க்கை மாறும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேத வசனத்தை வாசிங்க, அதை நேசிங்க, அதை கடைபிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாய்ப்பு கொடுத்த அருமையான சோத்திரம் சகோதரிக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் சதீஷ் ஐசக் இன்றைக்கு கீபோர்டெல்லாம் வாசித்த பாஸ்டர் படப்பையில் ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க நமக்கு முடிவு ஜெபம் பண்ணுவாங்க. பேசலாம். நம்ம எல்லோரும் எழுந்திருப்போமா? கடைசியாக இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம், பாடினோம், ஆராதித்தோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கடைசியாக நம்ம எல்லாரும் அர்ப்பணித்து சாய் டிவிக்காக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு போதர்களுக்காக, ஒவ்வொருடைய ஊழியங்களுக்காக எல்லாரும் சேர்ந்த கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் அனுபவமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக தேவன் அவளை சுகமாக்கும்படியாக இந்த நிகழ்ச்சி மூலியமாக அநேக தொடப்படும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அனுபவமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன்லே தேவனுடைய வல்லமை அவங்க இருக்கிற இடங்களிலே வெளிப்படும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜாய் டிவி நடத்துகிற இந்த ஓனருக்காக, அவருடைய தரிசனங்களுக்காக, தேவன் கொடுத்த திட்டங்கள் நிறைவேறும்படியாக, அநேக லட்சங்களுக்கு தேவனை பயன்படுத்தும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வல்லமை இந்த ஊழியங்களை விளங்க பண்ணுவீராக. தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஆசீர்வதிப்பீராக. தூரத்திலிருந்து வந்து கலந்து கொண்டு ஆண்டவரே தங்களுடைய செய்தியை, ஆண்டவரே தங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு தேவதாசருக்காய்
கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உயிர்ப்பியும் ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஊழியங்களையும் உயிர்ப்பிப்பீராக, ஒவ்வொருடைய சபைகளையும் தேவன் உயிர்ப்பிப்பீராக, ஜாய் டிவி நிகழ்ச்சிகளை உயிர்ப்பிப்பீராக. தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமம் ஆண்டவரே உயர்ந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே. இந்த மீடியா மினிஸ்ட்ரியை தேவன் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய வெளிச்சம் ஆண்டவரே உதிப்பதாக, இருள் இருக்கிற வீடுகள் வெளிச்சம் ஆவதாக, இந்த நிகழ்ச்சி நிமித்தமா இருள் விலகுவதாக என்று ஜெபிக்கிறோம். பலவீன கட்டுகள் அறுக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கடைசியாய் சொன்ன செய்தியில ஆண்டவரே, பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவரே தேவனுடைய சுகம் உண்டானது போல இப்போதும் எனக்கு தேவன் சுகம் தர மாட்டாரா, என்னுடைய வாழ்க்கையை தேவன் தொட மாட்டாரா என்று ஏங்குகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காய் ஜெபிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம் அவர் இருக்கிற இடங்களிலே தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே தொடுவீராக, இப்பொழுதே தொடுவீராக, இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, இப்பொழுதே ஆரோக்கியம் உண்டாவதாக, பலவீன கட்டுகள் உடைக்கப்படுவதாக, வியாதிகள் உடைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் நீங்குவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். தேவன் அற்புதத்தை செய்வீராக. இவ்வளவு நேரம் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவதாசர்களை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தின ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை, உடைய ஊழியக்காரியை, உடைய ஊழியக்காரர்களை தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமா பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென்.